மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா WXL ப்ரோவில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் எப்படி வந்துட்டுருக்கு அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக சின்னதாக ஒரு தெளிவுபடுத்திடுறேன். அதாவது இந்த ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கேரண்டியாக நமக்கு இது ஆரம்பித்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் தெளிவாக வந்துட்டுருக்கு. அதாவது 3ஆம் தேதி 9வது மாதம் 2024 நமக்கு ஸ்டார்ட் ஆனது. கிட்டத்தட்ட செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஓகேங்களா. செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆனது. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த தேதி, அதாவது இப்போ அடுத்தடுத்து ஒன்றா பார்க்கலாம். 10/9, 20/9, 30/9, அதுக்கப்புறம் 10/10, 20/10, 30/10, 9/11, அதுக்கடுத்து 19/11, அதுக்கடுத்து 8ஆம் தேதி 12ஆம் மாதம் வரைக்கும் இப்போ நிறைவாயிருக்கு. கிட்டத்தட்ட 97 நாட்கள் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா இந்த ரிட்டர்ன்ஸ் ஆனது வந்துட்டுருக்கு. இது இந்த பேக்கேஜுக்கு மட்டும் இல்லை, அதாவது நான் இன்வெஸ்ட் பண்ண என் பேக்கேஜுக்கு மட்டும் இல்லை, என்னுடைய நண்பர்களுக்கும் சேர்த்து தான் இது வந்திருக்கு. ஜஸ்ட் அதையும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கேரண்டி. ஸோ வாய்ப்பை நாம் தான் பயன்படுத்திக்கணும். ஓகே, அப்படின்னா எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டேக் பண்ணுற அமௌண்ட்லேருந்து 3 மடங்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுலேருந்து நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து என்னுடைய ஐடி. இப்போ அதுக்கடுத்து ஒரு ஐடி அனுராஜன் சார். ஸோ அவர்தான் செக் பண்ணிடலாம். அவருடைய பேக்கேஜ் வந்து $1000 இருக்கார். ஸோ அவருக்கான ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கா அப்படிங்கிறத அவருடைய ப்ராஃபிட் ஹிஸ்ட்ரியில் போய் பார்ப்போம். ப்ராஃபிட்டுக்குள்ளே போனோன்னா டெய்லி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ அவருக்கும் பாருங்கள் இந்த டேட்டு வரைக்கும், அதாவது அவர் 3/9 அன்றைக்கே போட்டாங்க. அன்னையிலேருந்து இந்த டேட்டு வரைக்கும் அவருக்கும் 97 டேஸ் ஆனது விட்ரா வந்துட்டுருக்கு. ப்ளஸ் ப்ராஃபிட்டும் அவருக்கு வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்த ஒரு ஐடி, இந்த ஐடி பார்த்தீங்கன்னா மகேஷ் சார் $200 இருக்கார். அவருக்கான இன்கம் எங்கே வந்திருக்கு அப்படிங்கிறது அவருடைய ப்ராஃபிட்டில் பார்ப்போம். அதாவது நம்ம என்ன விதைக்கிறோமோ அதற்கான அறுவடை இந்த இடத்துல நிச்சயமாக வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல $0.80 வாங்கிட்டு இருக்கார். அவரும் கடந்த 97 நாட்களாக எங்கள் கூட பயணம் பண்ணுறாரு. அவருக்கும் இந்த இடத்துல இன்கம் ஆனது ரிசீவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ இதே மாதிரி உள்ள வர ஒவ்வொருத்தருக்குமான வருமானம் அப்படிங்கிறது இந்த இடத்துல கேரண்டியாக நிச்சயமாக கிடைக்கும். அப்போது இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கான இன்கம் அப்படிங்கிறது கேரண்டி. ப்ளஸ் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இன்கம் எடுக்கிறதுக்கோ அல்லது இந்த இன்கம் வாங்கிறதுக்கோ நீங்கள் யாரையும் ரெஃபரல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ எனி டைம் இந்த இடத்துல விட்ரால் இருக்குது. நீங்கள் எப்போ வேணால் விட்ரா எடுத்துக்கலாம். இதில் குறிப்பாக நாம் பயன்படுத்த போகிற கரன்சி என்ன அப்படின்னு கேட்டால் யூஎஸ்டிடி தான் இங்கே பயன்படுத்த போகிறோம். அதனால் எந்த ஒரு டோக்கனும் எந்த ஒரு காயினும் இதற்குள்ளே கிடையாது. அதனால் டேரெக்டாக யூஎஸ்டிடி இங்கே ஸ்டேக் பண்ணுறோம், டேரெக்டாக யூஎஸ்டிடியை விட்ரா பண்ணுறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் அந்த விட்ராலோட இதையும் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். விட்ராவில் போய் என்ன கரன்சி இங்கே விட்ரால் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். இப்போ விட்ரால் அப்படின்னு பார்க்கும்போது USDD PEP20 நெட்வொர்க்கில் நீங்கள் விட்ரால் எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே USDD தான் விட்ராலுக்கும் டெபாசிட்டுக்கும் பயன்படுத்துகிற கரன்சியாக இருக்கனால நமக்கு எந்த வித பயமும் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் எந்த விட்ரால் அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ் ஈஸியாக நமக்கு விட்ரால் ஆகிடும். ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. உங்களுடைய பணம் 3 மடங்காக வளர்கிறதுக்கு இங்கே ஒரு வழி இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.